பேரை கடிச்சு விரட்டி புளியாறு மீன் என்ன கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வச்சு ஊர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கு. விரட்டி எல்லாருமே கடிச்சிருக்கு. 4 பேர் ரூம் அந்த உள்ள உட்காந்து நடக்குது. நூறு நாள் பணியில் நேர்ந்த விபரீதம். 40 பேர் மருத்துவமனையில் அனுமதி. என்ன நடந்தது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டத்தில் அமைந்துள்ள மேலப்பெருங்கரை கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து கொண்டிருந்த 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மீது செங்குளவி வகை தேனீக்கள் கூட்டமாக தாக்கியுள்ளன. இத்தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தேனீ கொட்டு காரணமாக சிலர் மயக்கமடைந்த நிலையில் காயமடைந்த அனைவரும் உடனடியாக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 3 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து பரமக்குடி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு புளிய மரத்துல இருந்து பல பேரை கடிச்சு விரட்டி புளியாறு மீன் என்ன கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வச்சு ஊர் விரட்டி எல்லாருமே கடிச்சிருக்கு. எப்படி அது கிளம்பிச்சு கொண்டு தெரியாது. விரட்டி கடிச்சிருக்கு. சிகிச்சை மிச்சு வேறு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கு. 50-60 பேருக்கு மேல 4 பேர் ரூம் அந்த உள்ள உட்காந்து நடக்குது.